கர்நாடக மாநிலம் கபினி அணையில் இருந்து காவிரியில் 35,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக கர்நாடக எல்லையான பில்லுக்குண்டுலுவுக்கு இன்று மாலை தண்ணீர் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நந்தகுமார். கர்நாடக மாநிலத்தில் கடந்த 15 நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரும் சூழ்நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து உபரி நீர் அதிகரித்து வருகிறது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கேஎஸ்ஆர் மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி உள்ளிட்ட ஹரங்கி உள்ளிட்ட அணைகள் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கபினி அணையின் தற்போதைய நிலவரப்படி நிறைவதற்கு 4 அடியே உள்ள நிலையில் கேஎஸ்ஆர் அணை 98.2 அடி கனஅடி வீதம் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் அங்கு அணைகளில் உள்ள உபரி நீர் 15,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு உள்ளது. தொடர்ச்சியாக இரண்டாம் கட்டமாக 35,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இந்த வெளியேற்றப்பட்ட உபரி நீரானது தமிழக எல்லைப்பகுதி, கர்நாடக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுவிற்கு இன்று மாலைக்குள் சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை மத்திய நதிநீர் கண்காணிப்பு ஆணைய அதிகாரிகள் நதிநீர் கணக்கீட்டு அளவின்படி 1,200 கன அடி தண்ணீர் வந்துள்ளது. மேலும் இங்க கர்நாடக மாநிலத்தில் திறந்து விடப்பட்டுள்ள இந்த நீரானது இன்று மாலைக்குள் தமிழக எல்லைப்பகுதியில் வந்தடையும் என கூறப்படுகிறது. அதே சமயத்தில் இங்கு நேற்று முன்தினம் திறந்து விடப்பட்ட அந்த 15,000 அடி கன நீரானது இங்க தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டிற்கு நள்ளிரவுக்குள் மேட்டூர் அணையை எட்டும் என கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நீர்வரத்து அதிகரிக்கும் சூழ்நிலையில் காவிரி கரையோர கிராம பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றுவது குறித்தும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் இயக்குவதற்கும் நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் தடை விதிப்பதற்கு குறித்தும் தீவிர ஆலோசனையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹரியுடன் நந்தகுமார்.